இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 114 அதிகாரம் 8 அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உனக்கு நீரூற்றை உண்டாக்குவார். அவர் உன் வறண்ட வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாக்குவார். கர்த்தர் உன்னை செழிக்க பண்ண போகிறார். இதோ, நீங்கள், ஆண்டவரே, நான் செய்கிற வேலை மிகவும் கடினமான வேலையாயிற்று, இதிலே சொற்ப வருமானங்களே வருகிறதே, நான் எப்படி செழித்திருப்பேன்? என் வாழ்க்கை எப்படி முன்னேறும்? என் குடும்பத்தை இதில் எப்படி நடத்துவேன்? அவர்களை நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி நான் கொடுப்பேன் என்று நீங்கள் வேதனையில் இருக்கலாம். என் எஜமான் மிகவும், அவர் மனது பாறை போலாயிற்று, அதிலிருந்து எப்படி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? இந்த ஜனங்கள் மிகவும் கடினமானவர்களாயிற்று, அவர்கள் மிகவும் மேட்டின்மை உள்ளவர்களாயிற்று, அவரிடத்தில் இருந்து எப்படி எனக்கு ஆசீர்வாதம் பிறக்கும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர். அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு முடியாமல் இருந்தாலும், கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணுவார். அதிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் மனது எப்படி கடினமானது பாறை போல் இருந்தாலும், அது மிகவும் சொற்ப வருமானமாயிருந்தாலும், இதோ உன் வேலை மிகவும் கடினமானதாக இருந்தாலும், அதிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதிலே பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். அதிலே உனக்கு ஆசீர்வாத செழிப்பை உண்டு பண்ணுவார். அதிலிருந்து நீரூற்றுகளையும் அவர் ஆசீர்வாதங்களையும் செழிப்புகளையும் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தரை விசுவாசிக்கும் பட்சத்தில் கர்த்தரின் காரியங்களை வாய்க்க பண்ணி அவர் நிறைவேற்றி உன்னை செழித்திருந்து அநேகர் மத்தியிலே உன் தலையை உயர பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமீன்.